நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். கற்பனைகளை அதிகமாகவும் சிந்தனைகளை அதிகமாகவும் எப்பொழுதும் செயல்படுத்தி கொண்டே இருக்கும் அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே நம்மளுடைய கன்னிராசினியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக வீட்டில் இருப்போமா இல்லை காட்டுக்குள்ளே போயிடுவோமா அப்படிங்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து கூட ஒரு உறவுங்கிறது இல்லாமல் என்னமோ இருக்கும், ஏதோ இருக்கும் அப்படின்னு தான் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா, ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கேற்றவாறு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்துச்சு. இது அலுவலகத்துலேயுமே இப்படி தான் நடந்துச்சு. ஏதோ ஆஃபீஸ் போகிறேன், நான் உண்மையாக வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கான அங்கீகாரம் இல்லை, ஓகே நடக்கட்டும், வேலை பார்க்குறவங்களுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிறேன் அப்படின்னு தான் வாழ்ந்து செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கன்னி ராசிக்காரங்க இதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு படி நீங்கள் நடந்துருந்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வாழ்க்கையில் பாதிப்பே அடைய மாட்டீங்க. யார்கிட்டையா போய் ஒரு யோசனை வாங்கிறது, இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுடைய பேச்சை கேட்குறது, இல்லை உயிருக்குயிரான அன்பு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் கேட்டு செய்யும்பொழுது நீங்கள் வாங்குகிற அடி பார்த்திங்கன்னா மரண அடியாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுவீங்கன்னா, நம்ம நேரம் தான் சரியில்லை உங்களுக்கு, அதனால தான் நம்ம மாட்டிட்டோம், அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிடுவீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி சொன்ன அத்தனை பேரில் கிட்டத்தட்ட ஒரு 80% நபர்கள் உங்களை வீழ்த்த வேண்டும் என்ற சூழ்ச்சியில் ஏற்படுத்திய செயல்பாடாக தான் அது இருக்கும் உண்மையாக. ஸோ இப்படிப்பட்ட செயல்பாடுகள், தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து உங்களுடைய செயல்பாடில் ஒரு முன்னேற்றங்கள், நல்ல விதமான மாற்றங்கள் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு கிரகங்கள் ரொம்ப சாதகமான சூழ்நிலையை உருவாக்க போகிறாங்க. நீங்கள் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி கொஞ்சம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பணம் டிரான்சேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, பணப்பழக்க வழக்கம் அப்படின்னு பார்த்தீங்களா, அது நல்லா இருக்கும். கொஞ்சம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அந்த பணங்கள் நீங்கள் பணத்தை கரெக்டான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பாதுகாப்புக்கான விஷயங்கள், அதாவது எதிர்கால சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். அதுபோல் உங்களுக்கு துரோகம் செஞ்சு உங்களை கஷ்டப்படுத்திய அந்த நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ, கூட இருப்பவனோ, சொந்த பந்தமோ, உறவோ, நட்போ, காதலோ, அன்போ, மனைவியோ, கணவனோ, யாரானாலும் இருக்கட்டும், எக்ஸட்ரா 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 அப்படின்னு சொல்லிட்டு போகும். பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் யாராக இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக 20% இருக்கிறது. இது உறுதியாக நடக்குமான உங்கள் சுய ஜாதகம் அப்படி தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஆனால் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களை உபயோகப்படுத்தி கஷ்டப்படுத்தின, உங்களுக்கு துரோகம் செஞ்ச நபர்கள் அதற்கான தண்டனையை உறுதியாக அனுபவிப்பாங்க. உன்னை மன்னிப்பு கேட்காங்களோ இல்லையோ, உங்கள் கண்ணுக்கு நேரம் பார்ப்பீங்க, ஓ எனக்கு துரோகம் பண்ணல, உனக்கு கரெக்டாக ஒருத்தன் பண்ணிட்டான்டான்னு நீங்கள் மனசார நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. அதேபோல் நம்முடைய கன்னி ராசி அன்பர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. அதேபோல் நண்பர்கள், உறவினர்கள் என்ற செயல்பாடுகளில் ஏதாவது சின்ன உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறது நண்பர்கள் விஷயங்கள் இப்போ கிடையாது. பாதிப்புக்கு தன்மை குறையுதுங்கிற பார்க்குறோம். அதேபோல் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுற நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு உறுதியாக ஏற்றுமதியில் நல்ல லாபம் உண்டு, இறக்குமதியிலுமே நல்ல லாபம் உண்டு. ஒரு எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் முழுமையாக சந்திப்பீர்கள் என்பது கணக்கு. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் பார்க்க போகிறா, யாருக்கு தெரியும், நம்ம அப்படியே கொண்டு போயிட மாட்டோமா, நம்ம காரை ஓட்டிகிட்டு போயிட மாட்டோமா, நம்ம ஏதாவது ஒரு அரசாங்கத்தை ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக ரெக்கார்டோடு கூப்பிட்டு காமிப்பாங்க. நீங்கள் செஞ்ச தவறு தான், இதுக்காண்டி தான் உங்கள் மேலே ஃபைன் போடுறோம்,
இதுக்காண்டி தான் உங்களை லாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சட்டத்துறையிலேருந்து, நீதித்துறையிலேருந்து, எல்லா துறைகளிலிருந்துமே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான துறைகளிலிருந்தும் நீங்கள் பாதிப்படையக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க. நேர்மையாக இந்த மாதம் யார் எதை சொன்னாலும் காதில் வாங்காமல் நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்வது மூலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக நீங்கள் கருத முடியும் என்பது நிதர்சனமான கருத்து. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும், உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட பொருளில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையிலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதேபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.